வணக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய டீச்சரோட புக்கை சிம்பிளிஃபை பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸ் மேனேஜ்மெண்ட் மேனுவலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஃபேமஸ் டீச்சர் யாருன்னா சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரம் பத்தி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் அர்த்தசாஸ்திரத்தை பேஸ் பண்ணி எழுதணும். கார்பரேட் சாணக்கியா. அர்த்தசாஸ்திரா இஸ் அ கைண்ட் ஆஃப் பைபிள் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதோட அறிவுரைகளை நம்மளால பாலிடிக்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் நம்ம பர்சனல் லைஃப்ல எங்கனாலும் யூஸ் பண்ண முடியும். அர்த்தசாஸ்திரத்தோட ஃபர்ஸ்ட் ரூல், நமக்கு எப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் அப்போ ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது முன்னாடியே எழுதப்பட்ட நீதி நூல்களை ரிலை பண்ணணும். ஸோ அர்த்தசாஸ்திரம் நமக்கு கிடைக்காம போன, நம்மால அணுக முடியாத பல நூல்களோட தொகுப்பா தான் இருக்கணும். அதுல இருந்து டெரைவ் பண்ண புக்கும் அப்படித்தான், ரொம்ப வேல்யூபிள். ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அவன் டீம் கிட்டன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுல இந்த புக்கு ஸ்டார்ட் ஆகுது. A superior or leader should be taking care of his team and be unbiased. If the team is left unsupported, then there will be chaos as a result of dissatisfaction. ஒரு டீமுக்கு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம எடுத்துட்டு போறதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப்புக்கான முதல் தகுதி. டெசிஷன் எடுக்கிறப்ப ஒரு லீடர் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 முக்கியமான நார்ம்ஸ். பி ரீசனபிள். உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியில, அதாவது உங்க டீமுக்குள்ளேயும் டீமுக்கு வெளியும் உங்களால உங்க ரீசனை, நீங்க எதுக்காக அந்த டெசிஷன் எடுத்தீங்கிற ரீசனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். அதுக்கடுத்து பீயிங் இம்பார்ஷியல். நீங்க எடுக்கிற டெசிஷன் அன்எமோஷனலா லாஜிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது, வேற எந்த ரீசனும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. அடுத்து ஹவு டு பி அ ரைட்டியஸ் லீடர். ஒரு சரியான லீடரா எப்படி இருக்கணுங்கிறது. டு நாட் ஸ்டார்ட் எனி நியூ பனிஷ்மெண்ட்ஸ். புதுசா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, இருக்கிறத குறைக்கலாம். பி அ பர்சன் ஆஃப் கேரக்டர். உங்களை எக்ஸ்பிளைன் பண்றது உங்களோட கேரக்டரா இருக்கணுமே தவிர நீங்க வேற எந்த ஒரு ரீசனையும் உள்ள கொண்டு வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. டிஃபரன்ஷியேட் ரைட் அண்ட் ராங். நீங்க எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும். அதுக்கடுத்து ஒரு நல்ல லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு என்னென்ன சொல்றாங்க. அப்ரிசியேஷன் preserves the individual honor and also encourage the team with morale. நீங்க எப்போ உங்க டீமை அப்ரிஷியேட் பண்றீங்களோ ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்துக்கும், அப்போ அது அவங்க இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். என்கரேஜ் நியூ ஐடியாஸ். பிகாஸ் உங்களோட சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது, அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நெவர் மிஸ்யூஸ் யுவர் பவர். இது எல்லாத்துக்கும் நல்லாவே புரியும். அதே மாதிரி பவர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு மற்றவங்களையும் அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் கார்பரேட் சாணக்கியால சொல்லியிருக்கிற சில முக்கியமான லெசன்ஸ். இன்கேஸ் இஃப் யூ லைக் திஸ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.